ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி, சோம்பேறி சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1/4 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அது கூடவே 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா காரத்துக்கேற்ப கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 5லேருந்து 8 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டு சிக்கன் கூட சேர்த்து சமைக்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட் அண்ட் ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உடனேவும் சமைக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் இதை ஊற வச்சுட்டும் சமைக்கலாம். ஊற வச்சு சமைக்கும்போது ரொம்ப ஜூஸியாக அதோட டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஊறினதும் அதை எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காம நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்து திரும்பவும் நம்ம கலந்து விடணும். ஏற்கனவே நாம் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் கொழுப்பு உருகி வரும். கொஞ்ச நேரம் விட்டாலே அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதே சமயம் கொஞ்சம் தண்ணியாகவும் வரும். கூட எதுவும் எண்ணெய் சேர்க்காம தண்ணி சேர்க்காம அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவ்வளோ சூப்பராக ஒரு 15 நிமிஷத்துலேயே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ட்ரை ரோஸ்ட்டாக வேணும்னா நாம் இன்னும் நிறைய நேரம் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நாம் சேர்த்துருக்கிற வெங்காயம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை ரோஸ்ட்காக இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடிப்பிடிக்காத அளவு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல மிக்ஸ் ஆகி வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், அதே சமயம் டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.